இவங்க ஆட்சிக்கு வந்த இந்த 100 நாள்ல 358 ரேப் கேஸ் வந்து ஃபைல் ஆயிருக்கு. அப்போ வந்து உள்துறை மானிய கோரிக்கையில வந்து ஏதாச்சும் ஒரு புதுசான ஒரு அறிவிப்பு வரும்னு பார்த்தா அதுவுமே வந்து மோஸ்ட்லி எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான அறிவிப்புகள் எதுவுமே வரல. அவர் ஆட்சிக்கு வந்த மறுநாள் அப்படின்ட்டாருன்னா குடிக்கிறவன் குடிக்கிறத விட்டுருவான், போதை பழக்கம் இருக்கிறவன் போதை பழத்தை விட்டுருவான், பெண்களை தப்பா பார்க்குறவன் விட்டுருவான். அது இல்லை. கஞ்சா விற்கிறாங்க, யார் விற்கிறான்னு தெரியும், யார் கிங் பெண்ணுன்னு தெரியும், எப்படி பிடிக்கணும்னு தெரியும். ஆனால் அதில் வர்ற பணம் பொருள் இல்லை. அது அவ்வளோ. நம்ம முதல்வரே கடைசி படம் எப்படி நடிச்சாரு? லியோ தானே அது படம். 6000 கோடிக்கு போதை மருந்து வித்துட்டு நான் ரெடியா வரவா பாட்டு பண்ணாரா? அப்ப நம்மளால பார்க்க போனா தலைவரே 6000 கோடி விற்கிறாரு, நம்ம ஒரு 6 கோடி விற்கத்தான் என்ன தப்பு? அவ்வளவுதான். மக்களிடத்துல வந்து விஜய் சார் பத்தி ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கு. ரீல்ஸ் ஆச்சு, எல்லாமே ஒரு ரீல்ஸா மட்டும்தான் போகுதே தவிர நடைமுறை வாழ்க்கையில அது சாத்தியமாகுதுன்னா கிடையாது. நம்ம பக்கத்துல இருக்க கர்நாடகால அக்கறை இருக்குது, 16 வயது கீழே இந்த சோசியல் மீடியாவுக்குள்ள வராதிங்கன்னு சட்டம் போடுறாங்க. நம்ம டேடி என்ன பண்றாருன்னா 8 வயது 10 வயசு பசங்க ரீல்ஸ் போட்டுக்கிறானுங்க, அவங்கள கூப்பிட்டு இவர் ரீல்ஸ் போடுறாரு, அப்புறமா சொல்றாரு நீங்க படிங்க பான்றது. நடந்ததா இல்லையா? ஜென் ஆல்பா அடுத்தது ரெடியாகுது, இப்ப பிறந்து ரெடியாகுது. அது யாரை வைக்க போதோ, பிரதீப் ரங்கநாதனோ யாரோ தெரியல. அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா நான் விவசாயியா பிறக்கணும் அப்படின்றாரு தளபதி விஜய். விவசாயிகளுக்கு அவர் வந்து முழுமையா கடன் தள்ளுபடின்னு சொன்னாரு, அதுவும் பண்ணல. அதை வச்சு நான் எந்திரிச்சு கேட்டார் ஒரு கேள்வி, கரெக்டான கேள்வி. நாங்க ஏதோ அறிவிச்சோம், நீங்க அறிவிக்க கூட இல்லையே. நாங்க ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு ஒரு பொண்ணு அவங்க அப்பாட்ட சொல்லி ஒருத்தரை கைது பண்ணாங்க. அப்போ இவர் சொன்னா அது ரீச் ஆகும். ஜென்சிகள்னாலதான் விஜய் ஆட்சிக்கு வந்தாரா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இவங்க வர்றதுக்கு முன்னாடி வந்து பெண்கள் பாதுகாப்புன்ற ஒரு பிரச்சனை வந்து கையில கொண்டு வந்தாங்க. அதை வச்சு வந்து இவங்க ஒரு முக்கியமான ஓட்டு வங்கியை கூட வாங்கினாங்க. ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்த இந்த 100 நாள்ல 358 ரேப் கேஸ் வந்து ஃபைல் ஆயிருக்கு. அப்போ வந்து உள்துறை மானிய கோரிக்கையில வந்து ஏதாச்சும் ஒரு புதுசான ஒரு அறிவிப்பு வரும்னு பார்த்தா அதுவுமே வந்து மோஸ்ட்லி எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான அறிவிப்புகள் எதுவுமே வரல. அப்போ இந்த பெண்கள் பாதுகாப்புன்ற ஒரு விஷயத்துல இருக்கிற சவாலை வந்து இவங்க வந்து எப்படி சார் பார்க்க போறாங்க? ஒண்ணு. ரெண்டாவது, இவங்க வந்து இந்த 100 நாள்ல 12 ஆணவ கொலைகள் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மனநிலையை போக்குறதுக்கு இவங்க வந்து எந்த மாதிரியான ஒரு சவாலை வந்து இந்த சவாலை எதிர்கொள்றதுக்கு இந்த அரசு வந்து எப்படிலாம் வந்து திட்டங்களை வந்து கையாள போறாங்க சார்? அதாவது விஜய் ஒரு சூப்பர் ஸ்டார், சந்தேகம் இருக்கா? இருக்காது, எனக்கு இல்லை. ஏன்னா அவர் அந்த லெவல் வந்த அப்புறம் தான் இங்கே வந்தார். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஓவர்சீஸ் வந்து ரஜினிகாந்த். அப்போ அவர் ஆட்சிக்கு வந்த மறுநாள் அப்படின்ட்டாருன்னா குடிக்கிறவன் குடிக்கிறத விட்டுருவான், போதை பழக்கம் இருக்கிறவன் போதை பழத்தை விட்டுருவான், பெண்களை தப்பா பார்க்குறவன் விட்டுருவான். அது இல்லை. மாற்றம்ன்றது ஒரே நாள்லயே வந்துடாது. எங்கெல்லாம் பெண்கள் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்களோ அதுக்கான முதல் காரணமாக இருப்பது இல்ல இப்படி வர்றேன் போதை பழக்கம், இல்ல அந்த ஒரு குரூப் இந்த மாபா அட்டாக் பண்றது, இந்த மாதிரி கலாட்டா வன்முறை, இதெல்லாம் எங்கெல்லாம் எப்போ நடக்குதோ அப்ப முதல்ல பாதிக்கப்படுறது பெண்கள் குழந்தைகள். அப்போ போதை பழக்கம் தான் இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம்ன்றதுல மாற்றம் கிடையாது. போதை பழக்கத்தை தடுக்கணும்னு இவர் ஒரு சொல்றாரு, அதற்கான அந்த இதெல்லாம் போட்டிருக்காரு, கமிட்டி எல்லாம் போட்டிருக்காரு, பணம் ஒதுக்கி இருக்காரு. போதை பழக்கத்தை தடுக்கணும்னா நான் சொன்ன சிஸ்டம் எப்படி? எப்பா மினிஸ்டர் சொல்லிட்டாரு, முதலமைச்சர் சொல்லிட்டாரு, பார்த்து வித்துக்கோ. வித்தாத்தி உள்ள போடுவேன் இல்ல, பார்த்து வித்துக்கோ. நீங்க நைட்ல இப்பெல்லாம் கொஞ்சம் மிட் நைட்ல எல்லாம் கடை, டீ கடை எல்லாம் திறக்க வச்சுட்டாங்க, இந்த சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா 10 மணி கடை மூடிடணும். ஏரியா ரவுண்ட்ஸ் வருவாரு, டிசி டெப்டி கமிஷனர் கார்ல வருவாரு, ஸ்டேஷன் லோக்கல் ஸ்டேஷன்லாம் சொல்லுவாங்க. லோக்கல் ஸ்டேஷன்ல டீ கடையில அவங்க பீட்டு காசு வாங்குவாங்க, டீ குடிப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, எப்பா இன்னைக்கு டிசி ரவுண்ட்ஸ் பார்த்து இருந்துக்கணும்.
கரெக்டா டிசி கிளம்பி அவங்க ஏரியாக்குள்ள நுழையும் போது அவர் சொல்லுவாரு மைக் 37 இந்த மாதிரி என்ட்ரி ஆகிறோம் அப்படின்னு. உடனே இங்க ஓடி வந்து சொல்லுவான் கடையை மூடிட்டான். சர்ன்னு டீ குடிச்சிட்டு இருப்போம். சார் சார் உள்ள போங்கன்ட்டு ஷட்டர் மூடுவோம். என்ன சார் கொஞ்ச நேரம் மூடிடுவாங்க. டிசி போகும்போது டீ கடை எல்லாம் மூடிடுவோம். போனோடனே ஷட்டர் தூக்கிடுவாங்க. அந்த 10 மணிக்கு கடை மூடுறது அங்க அமலாச்சா? டிசி ரவுண்டு போனார். டீ கடை 1 மணி வரைக்கும் நடந்தது. இதுதான் சிஸ்டம். அதுக்கு யாரு உதவியா போனது? டிசிக்கு கீழே இருக்கிற ஸ்டேஷன் ஆட்கள். இதுதான் போதை மருந்து. அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. போதை மருந்துங்க அதுதான். போதை பொருட்களுக்கும் கஞ்சா விற்கிறாங்க. யார் விற்கிறான்னு தெரியும். யார் கிங் பென்னு தெரியும். எப்படி பிடிக்கணும்னு தெரியும். ஆனால் அதுல வர்ற பணம் பொருள் இல்ல. அது அவ்வளோ. நீங்க பெரிய பெரிய ஹோட்டல் இருக்குல்ல, மவுண்ட் ரோட்ல மற்ற இடங்கள்ல பாருங்க, காருங்க லைனா நிக்கும், ரோட்டை தாண்டி நிக்கும். நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். கடைக்காரனை போய் முறைச்சு பாருங்களேன். அடுத்த நிமிஷம் லோக்கல் ஸ்டேஷன்ல இருந்து வந்துருவாங்க. உங்களை தான் சண்டை போடுவாங்க. ஏன்? சாப்பாடு, பிரியாணி, காசு எல்லாம். இதுதான் சிஸ்டம். எப்போ இந்த சிஸ்டத்தை மாத்தணும்னா போக்குவரத்து அதிகாரிகள் தான் அங்க போய் சரி பண்ணணும். அவன் சரி பண்ணலன்னா அதுக்கு மேல அதிகாரி பண்ணணும். அதுக்கு மேல இப்படிதான் இந்த சிஸ்டத்தை நாங்க திருப்பி நான் பேசுறது தான் சொல்றது. சிஎம் சார் நீங்க சொல்லிட்டா போதாது, சாட்டையை சொல்லட்டணும். போலீஸ் அதிகாரிகளை சாட்டையை சொல்லட்டணும். ஒரு காலத்துல ஜெயலலிதா பண்ணாங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இவங்க போலீஸ் அதிகாரிகள் சொல்றதை கேட்கறாங்க. இப்போ ஒருத்தர் லாக்அப் டெத்து இந்த சபரிவர்மன்ல உடனே நடவடிக்கை எடுத்துட்டாங்க. ஆனால் அடுத்து அந்த அமுதன் மேட்டர்ல அமைச்சர் எந்திரிச்சு கோஷ்டி பூசல்ட்டாரு டக்குன்னு. என்ன காரணம்? அதிகாரி சொல்றது நம்ப கூடாது. உங்க அதிகாரி நாளைக்கு போயிடுவான். உங்க கவர்மெண்ட் மக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்கும். அப்போ இந்த சிஸ்டத்தை கரெக்டா பண்ணாதான் இந்த விஷயங்கள் நடக்கும். நான் கூட இப்ப கூட ஒரு இது கேட்டுக்கிட்டேன். நான் கேட்கிற பல விஷயங்கள் முதல்வர் காதுக்கு போகுது. நேத்து கூட சார் கொஞ்சமாவது பேசு, டிஆர்பி இல்லாம டிவி காரங்களாம் தடுமாறுறாங்க சார், வாரத்துல 3 நாள் பேசுங்க சார். நான் பேசியிருந்தேன். இன்னைக்கு பேசிட்டாரு. நான் இன்னைக்கு பேசும்போது என்னோட இதுல சொல்லுவேன், பால் பத்தி தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கிறேன். அவர் இது எங்க கீழே கமெண்ட்ஸ்ல போடுவாங்க, சார் நீங்க சொன்னது கேட்டுச்சு சிஎம்க்கு. பல விஷயங்கள் கேட்கறாங்க, உண்மையில கேட்கறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒவ்வொரு காலேஜ்ல ஒவ்வொரு ஸ்கூல்ல நண்பா நண்பி படை கூட அமைங்க. நண்பா நண்பி படை அமைங்க. அவங்களுக்கான ஒரு இதை உருவாக்குங்க. காலேஜுக்குள்ள எவன் வித்தாலும் எது பண்ணாலும் அவங்கள டெய்லி நல்ல விஷயத்துக்காக பண்ணுங்க. கவுன்சிலர்கள் போடுங்க. ஒரு வாத்தியாரு அந்த பசங்களுக்கான இது குட் டச் பேட் டச் பத்தி நீங்க பேசுங்க சார்னு சொன்னா சிஎம். ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு ஒரு பொண்ணு அவங்க அப்பாட்ட சொல்லி ஒருத்தரை கைது பண்ணாங்க. அப்போ இவர் சொன்னா அது ரீச் ஆகும். இவர் ஒரு சின்ன வீடியோ, குட்டீஸ் நண்பா நண்பீஸ், எது குட் டச் எது பேட் டச், உங்க காலேஜ்ல வீட்லயோ சொந்தக்காரனோ பந்தக்காரனோ இது பண்ணா நீங்க தைரியமா சொல்லுங்க, அண்ணன் நான் இருக்கிறேன் பாத்துக்கிறேன்னா. ஊழல் பணம் கொடுக்காதீங்க, சிம்பிளா சொல்லிட்டாப்ல. யார் கொடுத்தாலும் கேட்க இது பண்ணாதீங்கன்னு இவர் சொல்ல. எம்ஜிஆர் ஒரு காலத்துல பேப்பரா இதுவா கொடுத்திருக்காரு, விளம்பரமாவே. அவர் காலத்துல ஒரு முடியல. இன்னைக்கு இவர் சொன்னா, நீ பேசும்போது தான் சொன்னேன் என்ன சார் அப்படின்னு. செல்ல எடுத்தா, தம்பி எதுக்குப்பா செல்ல எடுக்கிற, நான் உன்ட்ட என்ன கேட்டேன், குடுன்னா சொன்னேன், பார்த்து குடுன்னு சொன்னேன். அப்படி வாங்கி அந்த மாதிரி இப்ப கொஞ்சம் குறையுது. இதை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணா நல்லா இருக்கும். இதெல்லாம் அப்படி இன்னைக்கு பண்ணியாச்சு, நாளைக்கு அப்படியே விட்டோம்னா மறுபடியும் அது வந்துடும். நோய் மாதிரிதான். அதனால அந்த சிஸ்டத்தை சரி பண்ணணும். டாஸ்மார்க்கை படிப்படியா குறைக்கணும். பால்ல நீங்க வருமானத்தை ஏத்துறது வழியை பார்க்கணும். இந்த மனநிலையை கல்லூரிகள் பள்ளிகள்ல கொண்டு வரணும். போதை பழக்கத்துக்கு எதிரான சினிமால நிப்பாட்டணும். சினிமாலேயே இதை குறைக்கிற வேலை பண்ணணும். ஒரு காலத்துல கெட்டு போனாதான் சரக்கு அடிப்பாங்க, காதல்ல தோல்வி அடைஞ்சா சரக்கு அடிப்பான், வில்லன் சரக்கு அடிப்பான், ஹீரோ சரக்கே அடிக்க மாட்டான். ஹீரோ எப்ப சரக்கு அடிப்பானா, லவர் விட்டு போயிட்டா அடிச்சுட்டு பாட்டு போடுவான். கரெக்டா? ஹீரோ தாடி கூட வைக்க மாட்டான் ஒரு காலத்துல. இன்னைக்கு தாடி இல்லாத ஹீரோவை பார்க்கவே முடியல. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்ல இன்னைக்கு எப்படி மாறிடுச்சு, மச்சான் என்ன மச்சான் அந்த இது அப்படின்ட்டு பார்ல உட்காந்து லவ் பத்தி பேசும்போது சரக்கு அடிக்கிற மாதிரி காமிக்கிறான். அப்ப என்ன ஆகும்? அந்த இளைஞர்கள் பார்க்கும்போது அவன் நம்ம ஹீரோவா அடிக்கிறாரு. நம்ம முதல்வரே கடைசி படம் எப்படி நடிச்சாரு, லியோ தானே அது படம். 6000 கோடிக்கு போதை மருந்து வித்துட்டு நான் ரெடியா வரவா பாட்டு பண்ணாரா? அப்ப நம்மளால பார்க்க போனா தலைவரே 6000 கோடி விற்கிறாரு, நம்ம ஒரு 6 கோடி விற்கத்தான் என்ன தப்பு? அவ்வளவுதான். எம்ஜிஆர் எதற்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் இது பண்ணாரு? எம்ஜிஆர் ஒளி விளக்கு படத்துல தெரியாம குடிக்க வச்சிருவாங்க. அப்ப ஒரு பாட்டு வைப்பாரு வெளியில, தைரியமாக சொல் நீ மனிதன் தானான்னு. இன்னொரு எம்ஜிஆர் எம்ஜிஆர் திட்டிட்டு இருப்பாரு, மானை போல் மானம் என்றாய்
நடையில் மத யானை நீயே என்றால் வேங்கை புயல் வீரம் என்றால் அப்படின்னு வரும். மதுவால் விலங்கினும் கீழாய் நின்றாயின்னு வரும். அப்ப அதை பார்க்கிற ரசிகர்கள்ல ஒரு 10 பேர் திருந்திருப்போம். இன்னைக்கு சினிமாவும் நம்மளை ஒரு வகையில கட்டுப்படுத்துது. அதனால இதெல்லாம் சேர்ந்த கூட்டு உழைப்பு தாங்க அந்த மாற்றம். அவ்வளவு சீக்கிரம்லாம் வராது. விஜய் வந்துட்டாரு, இந்த பெண்கள் குழந்தைகள் எதிரான குற்றங்கள் குறையும்னா குறையாது. நான் இப்ப பேசிட்டு நேரத்துல ஏதாவது 2 நடக்கும். அதற்கு கடுமையான நடவடிக்கை வரணும், சட்ட நடவடிக்கை வரணும், எல்லாம் வரணும். இந்த 100 நாள் ஆட்சியில வந்து மக்களிடத்துல வந்து விஜய் சார் பத்தி ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கு. என்னன்னா, இது வந்து ரியல் ஆட்சி இல்ல, ரீல்ஸ் ஆட்சி. அவர் கூட சொன்னாருங்க. ரீல்ஸ் ஆட்சி எல்லாமே ஒரு ரீல்ஸா மட்டும்தான் போகுதே தவிர நடைமுறை வாழ்க்கையில அது சாத்தியமாகுதுன்னா கிடையாது. இந்த 100 நாள்லயே வந்து மக்களிடத்துல வந்து அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கு. இந்த சவாலை வந்து விஜய் சார் அவர் வந்து எப்படி எதிர்கொள்வார்? ரியல் ஆட்சி, ரீல்ஸ் ஆட்சி, இது வந்து நவீன காலம். சோசியல் மீடியா இருக்கிற காலம். இந்த காலத்துல எல்லாத்தையுமே ரீல்ஸா போடுறாங்க. இன்னைக்கு பல இன்ஸ்டாகிராம்ல போனீங்கன்னா, முன்னெல்லாம் நடிகர்கள் தான் டான்ஸ் ஆடுவாங்க. இப்ப இன்ஸ்டாகிராம்ல எல்லாரும் ஆடிக்கிட்டு இருக்கிறோம். 40 வயதை கடந்தவர்கள், 50 வயதை கடந்தவர்கள் கூட பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவர்களுக்குள்ள இருக்கிற ஒரு கலைத்திறமையை அவர்கள் வெளிப்படுத்துறாங்க. இந்த மாதிரி ஒரு காலகட்டம். அப்போ ரீல்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்துதான் இந்த வச்சுதான் இவர்கள் வந்தாங்க. சரி, இந்த ரீல்ஸ் ஆட்சி அப்படின்னு சொல்லுகிறவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, நான் சொல்றேன் கரெக்டா இல்லையான்னு பாருங்க. விஜய் ராம்பாக் போனாரா? டேடியும் ராம்பாக் போனாரா? விஜய் கிட்ட திடீர்னு அவன் துண்டை தூக்கி அடிச்சான். உடனே அவர் தூக்கி கழுத்துல அப்படி சுத்தினாரா? நம்மால்கிட்டயும் அடிச்சாங்க. அவரும் பாக்யராஜ் மாதிரி சுத்தினாரா? விஜய் கிட்ட 2 பேர் பாஞ்சான். அன்னைக்குதான் பார்த்தேன் அணிலுடைய பவரை. அப்படி பாரு, அந்த ஒரு நடுவுல 5 அடி கேப், இங்க இருந்து பாஞ்சாம பாருங்க. அதையும் தாண்டி பாஞ்சிட்டான். பாஞ்சனை பிடிச்சி தூக்கி அவங்க அப்படியே தூக்கி கீழே போட்டாங்க. அது ஒரு பிரச்சனையா மாறிச்சு. விஜய் மேலே வழக்கு போடலான்ற அளவுக்கு போனாங்க. இவருக்கும் 2 பேர் பாஞ்சான். ஞாபகம் இருக்கா? அதுல ஒருத்தன் 100 ரூபாய்க்கு நடிறானா 300 ரூபாய்க்கு நடிச்சிட்டான். என்ன வரும்போதே ஒரு பூவத்தின்னு வந்துட்டான். இவர் வாங்கிட்டு பாக்குறாரு, இது சீன்ல இல்லையான்னு தூக்கி போட்டு போனார். இந்த சீன்லாம் பாத்தீங்களா இல்லையா? இதெல்லாம் இருந்ததா? ஒருத்தன் அப்படியே அந்த கிளாஸ காமிச்சிட்டு அப்படி தூக்கி போடுவான். இவன் தூக்கி போட்ட நேரத்துக்கு அவரும் பிடிச்சிட்டாரு. விஜயம் கரெக்டா பிடிச்சிட்டு அவரு இப்படி போட்டு அவரு இப்படின்னு ஸ்டைலா காமிப்பார். நடிகர் அவருக்கு எப்படி அந்த போஸ்டர் இது பண்ணோன்னு அவருக்கு தெரியும். உடனே நம்மாலு தூக்கி போட்டா கேட்ச் விட்ட போறடா அப்படின்ட்டு கொடுப்பான். அவரு வாங்கி போடும். நடந்ததா இல்லையா? அவரு ரோட் ஷோ போனாரு. ரோட் ஷோ ஆரம்பிச்சது பிரதமர் மோடி. அதுக்கப்புறம் இவங்க ரோட் ஷோ போனாங்க. அப்போ இது எல்லாமே வெளியே வந்ததா இல்லையா? அதுக்கு பேரு என்ன? அதுவும் ரீல்ஸ் தானே. அதை விட ஒரு ஜோக் என்னன்னா, நம்ம பக்கத்துல இருக்க கர்நாடகால அக்கறை இருக்குது. 16 வயது கீழே இந்த சோசியல் மீடியாவுக்குள்ள வராதீங்கன்னு சட்டம் போடுறாங்க. நம்ம டேடி என்ன பண்றாருன்னா, 8 வயது 10 வயசு பசங்க ரீல்ஸ் போட்டுனுக்குறானுங்க. அவங்கள கூப்பிட்டு இவர் ரீல்ஸ் போடுறாரு. அப்புறமா சொல்றாரு நீங்க படிங்கப்பான்றாரு. நடந்ததா இல்லையா? விஜய் வரும் பொழுது அவங்க மியூசிக் எல்லாம் போட்டாங்க, அவங்க பாட்டு போட்டாங்க. நமக்கு மியூசிக் சொந்தமா இல்லை. ஆனா வரும்போது ஜெயிலர் படம் மியூசிக் போட்டீங்களா இல்லையா? நான் பார்த்திருக்கேன். இன்னொன்னு சொல்றேன், நான் பத்திரிகையாளரா பார்த்தது கடந்த ஆட்சியில ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒரு டீம் இருக்கும், கேமராமேன் எல்லாம். அப்படி போய் நடந்து அப்படி திரும்பும் போது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இதா இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்லோ மோஷன்ல திரும்பி ஒரு குழந்தைக்கு இது பண்றது. இது எல்லாம் என்ன? இதெல்லாம் ரீல்ஸ் தானே. அதனால இது இல்லைங்க, மக்களுக்கு புரியும். ரீல்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. விஜய்க்கு ஓட்டு போட்டுட்டாங்க, வந்துட்டாரு. ஆனா ஆட்சி ஒழுங்கா நடத்தினாதான் உட்கார வச்சிருப்பாங்க, நடத்தலைன்னா உட்கார வைக்க மாட்டாங்க. நான் இப்போ ஒண்ணு கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. ஜென்சிகள்னாலதான் விஜய் ஆட்சிக்கு வந்தாரா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க சார். ஜென்சி கிட்ட மட்டும் இல்ல சார், ஓவராலா மக்கள்கிட்ட எதிர்ப்பு இருந்துச்சு சார். மக்கள்கிட்ட காமனா எதிர்ப்புனால தான் வந்தாங்க. சிம்பிளா கேட்கிறேன், ஜென்சிகளால மட்டும்தான் வந்தாரா? இல்ல சார். இல்ல ஐயா, நிச்சயமா கிடையாது. பூத் வயசுல நீங்க போய் பாத்தீங்கன்னா கிளியரா தெரியும். 18 வயசுல இருந்து 30 வயசு ஓட்ட எவ்வளோ, 30ல இருந்து 45 வயசு எவ்வளோ, 45 இருந்து 60. அதனால சிம்பிளா ஜென்சிகளால கிடையாது, ஒட்டுமொத்த மக்களும் போட்டு. வேற யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்கா? இல்ல. ஆனால் திமுக என்ன சொல்லுது?
ஜென்சிகளால வந்தார்கள். பலரும் என்ன சொன்னாங்க? ஜென்சிகளால வந்தார்கள். நான்லாம் மறுத்தேன். ஏனென்றால் ஜென்சிகள் அப்படின்றது ஒரு கான்செப்ட். எங்க காலத்துக்கு முந்தின காலம் பூமர், எங்க காலம் வந்து ஜென் எக்ஸ், அதற்கு பிறகு மில்லினியம் நினைக்கிறேன், அதற்கு பிறகு ஜென்சி, ஜென் ஆல்பா, அடுத்தது ரெடியாகுது, இப்ப பிறந்து ரெடியாகுது. அது யார வைக்க போதோ, பிரதீப் ரங்கநாதனோ யாரோ தெரியல. தனுஷெல்லாம் வயசாயிடுங்க. பிரதீப் கரெக்டா? பிரதீப் ரங்கநாதன். அப்போ இந்த மாதிரி தான் உலகம் மாறுது. ஆனா இது நம்ம சொல்றோம், அப்படி கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு யாரெல்லாம் வரணும்னா, இன்னைக்கு விஜயை விட மிக தெளிவாக தன்னை இன்னொரு கருப்பு எம்ஜிஆர் நிரூபித்தவர். வள்ளல் தன்மையில எம்ஜிஆர் அளவுக்கு இல்லைனாலும் வந்தவர்களுக்கு எல்லாம் மதியம் உணவளித்தவர். தன்னை ஒரு ஆளுமை மிக்கவராக, நடிகர் சங்க தலைவராக கடனை அடைச்சி 2 ஆளுமைகள் ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு எதிராக அரசியல் பண்ணி ஒரு தைரியமான தமிழகம் முழுவதும் கிளைகள் தோறும் கட்சியை வைத்து போய் பிரச்சாரம் பண்ண விஜயகாந்த் ஏன் ஜெயிக்க முடியவில்லை? அவர்கிட்டயும் அந்த டைம்ல ஜென்சிகள் இருந்தார்கள். ஏன் சீமானால இன்னை வரைக்கும் ஜெயிக்க முடியல? அவர்களிடம் இல்லாத இளைஞர் கூட்டமா? அண்ணாமலை என்று ஒருவர் வந்த பிறகுதான் பாஜக ஒரு இளைஞர்கள் திரும்பி பார்த்தாங்க. நல்லா பேசுறாரு, பரவாயில்ல, டேட்டாஸ் பேசுறாரு. ஏன் பாஜக ஜெயிக்க முடியவில்லை? அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கேட்கலாம். 93ல வைகோ திமுக விட்டு பிரிந்த பொழுது இவ்வளவு இளைஞர்கள் கூட்டம். நீங்க அப்பெல்லாம் மவுண்ட் ரோட்ல ஊர்வலம் நடத்தலாம். ஊர்வலத்துடைய வால் வந்து அண்ணா சிலையில இருக்குது. பீச்சில எல்லாம் கூட்டம் நடத்துவாங்க. அதுடைய தலை வந்து பீச்சில் இருக்குது. அவ்வளோ பெரிய கூட்டம். விடிய 6 மணிக்கு ஆரம்பிச்சு 2 மணிக்கு வந்து உள்ளுக்குள்ள வர்றாங்க. அவ்வளவு பெரிய கூட்டம். ஏன் வைகோ ஜெயிக்க முடியல? அப்போ இந்த விவகாரத்துல என்னன்னா, ஜென்சி இளைஞர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அன்னைக்கு இருந்த பூமர் வந்து அண்ணா கூட இருந்தாங்க, அந்த ஜென்சி கூட்டம். அதற்கு பிறகு இருந்தவர்கள் எம்ஜிஆர் பின்னாடி 72ல இருந்தாங்க. அதற்கு பிறகு 80கள்ல இடதுசாரி இயக்கத்துல இருந்தாங்க. டைஃபி, எஸ்எஃப்ஐ எல்லாம் 80கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது இடதுசாரி இயக்கங்கள். பிளஸ் கலைஞர் வந்து இளைஞர் அணின்னு உருவாக்குனாரு. அப்பதான் ஸ்டாலின் வராரு 83ல. இளைஞர் அணி, திமுக இளைஞர் அணி. அதற்கு பிறகு ஜெயலலிதா கிட்ட இருந்தாங்க, விஜயகாந்த் கிட்ட இருந்தாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருத்தர் இருக்காங்க. ஜெயிச்சவங்க ஏன் ஜெயிச்சாங்க? ஏன் சீமான் ஜெயிக்கல? இதெல்லாம் என்ன விடைன்னா, வெறுமனே ஜென்சிகள் மட்டும் ஆட்சி மாற்றத்தை கொடுக்க முடியாது. இந்த ஆட்சி மேல ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது. 5 ஆண்டுகள் மக்களுக்கு கடுமையான கோபம் இருந்தது. அவர்கள் சிறுபான்மை மக்கள், அவர்கள் இந்த ஆட்சிக்கு ஆதரவா இருந்தாங்க. பிளஸ் இந்த ஆட்சியை மாற்றணும்னு நினைக்கிற, மாற்ற விரும்புவாங்க. ஒரு செக்ஷன் இருக்கும், அந்த தேர்தல் நேரத்தில் முடிவு பண்ணுவான் அந்த செக்ஷன். இதோட சேர்ந்து அவருக்கு இருந்த ஒரு கல்ட் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ரசிகர்கள். இது எல்லாம் சேர்ந்துதான் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அதனால ஜென்சிகள் மட்டும் இந்த மாற்றத்தை கொண்டு வந்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஜென்சிகளோட ஓட்டு எவ்வளவு தெரியுமா? 1,20,00,000 டோட்டலா. அதனால அது மட்டுமே அவங்க வந்து நான் வெறுமனே இவருக்கா போட்டாங்க? இல்ல. டிஎம்கேல இன்னைக்கும் இருக்காங்கல்ல, ஏடிஎம்கேல இருக்காங்க, சீமான் பின்னாடி இருக்காங்க, எல்லா இதுலயும் இருக்காங்க. ஆனால் இவருக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. அதோட சேர்ந்து பொதுமக்கள், பெண்கள், மாற்ற விரும்புவோர் எல்லாம் சேர்ந்து இவருக்கு கிடைச்சிருக்குது. ஆனாலும் 108 தான் கிடைச்சது. அப்போ மீதி அவரு கூட்டணியோட வர்றாரு. இந்த ஆட்சியை நல்லா நடத்தினா அடுத்த மெஜாரிட்டி கிடைக்கலாம். அதனால ஒரு ஆட்சி எப்படி நடக்குன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. விஜய்க்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா 2 திராவிட கட்சிகள் வழக்கமான பாணி பிடிக்கல. என்ன இதுல நம்ம சொல்ல வேண்டியதுன்னா, இந்த ஜென்சி, இந்த மற்றவர்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். உடனுக்குடன் அவர்களுக்கு மாற்றம் தேவைப்படுகிறது. இசங்களுக்குள்ள போய் அவங்க மாட்டிக்கல. இன்றைய இளைஞர்கள் நான் இப்படிதான் அப்படிதான் மாட்டிக்கல. நீ பண்ணா இன்னைக்கு உனக்கு, நான் பண்ணா நாளைக்கு. இன்னைக்கு சிம்பு புதுசா பிரதீப் ரங்கநாதன் வந்தா பிரதீப் ரங்கநாதன், இல்ல புதுசா வேற யாராவது வந்தா அவரு பின்னாடி, இப்படி எல்லாம் மாறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஒரே இதெல்லாம் இன்னைக்கு கிடையாது. எல்லாவற்றிலுமே அதுதான் மாற்றத்தை நோக்கி நகர்ந்தது. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நான் விவசாயியா பிறக்கணும் அப்படின்றாரு தளபதி விஜய். விவசாயிங்களுக்கு அவர் வந்து முழுமையா கடன் தள்ளுபடின்னு சொன்னாரு, அதுவும் பண்ணல. விவசாயிங்க நெல்லுக்கு வந்து குடோன் அமைச்சு தரது, அதுவும் பண்ணல. ஒயின் ஷாப் எல்லாம் ஆனா சேஃபா சரக்கு இருக்கு, அதெல்லாம் எல்லாமே குடோன்ல தான் இருக்கு. விவசாயிங்களுக்கு அவர் சொன்னது எதுவுமே செய்யலையே. அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அடுத்த ஜென்மன் பிறந்த விவசாய பிறப்புன்றதெல்லாம் வழக்கமா அரசியல்வாதிகள் எல்லாருமே சொல்றதுதான்.
நான் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் வீட்டுல நான் இருக்கிறேன்னு சொல்றதெல்லாம் அது எல்லா இதையும் தேவையை நிறைவேற்ற முடியாது. ஆனால் நீங்க அந்த விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடின்றீங்கல்ல, இந்த கான்செப்ட் பாருங்களேன், நீங்க ரொம்ப யோசிங்க. எல்லாரும் இந்த வடிவேல் ஒரு படத்துல கடவுளை காட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் 100 ரூபா வாங்கிடுவாப்புல. ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷன் ஒருத்தர் அவரும் கொடுத்துருவாரு. இவர் கூட்டு போய் ஒரு நாள் நிக்க வச்சு அங்கதான் கடவுள்னுவாப்புல. ஒருத்தன் கேட்பான், எங்கேயா இருக்கான் கடவுள், என்ன ஏமாத்துறியான்னு. அப்ப வடிவேல் சொல்லுவாரு, பாவம் பண்ணிட்டடா, அவன் பொண்டாட்டி பத்தினி இல்லடா. இந்த பெரியவர் என்ன பண்ணுவாருன்னா, நான் பார்த்துட்டேன் கடவுளை அப்படின்னுவாரு. பக்கத்துல கேட்பான், யோ 100 ரூபா என்ன, டேய் 100 ரூபாய்க்காக என் பொண்டாட்டி பத்தினி இல்லை நான் சொல்லணுமா அப்படின்னு. சேம் இதே பேட்டர்ன் தான் நீட்ல இருந்து பல விஷயங்கள்ல இன்னைக்கு நம்முடைய அடுத்தடுத்த அரசியல் கட்சிகளும் மாட்டிட்டு முடிக்குது. நீ ஒண்ணு பண்ணிட்டியா, நான் அதை எடுத்து பேசினா ஓட்டு போயிடும். இந்த பயம் இருக்குது எல்லாருக்கும். அதுல ஒண்ணுதான் விவசாய கடன் தள்ளுபடி. நீங்க விவசாய கடன் தள்ளுபடின்றது கான்செப்ட் வந்து வந்து இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, கடன் வாங்கினா தரணும்னு அவசியம் இல்லை, எப்படியும் தள்ளுபடி பண்ணுவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த கடன் தள்ளுபடி எப்படி வந்துச்சுன்னா ஓட்டுக்காக பண்ண ஆரம்பிச்சாங்க. இது பண்ணும் பொழுது இப்ப போன தடவை முந்தின கவர்மெண்ட் 12,000 கோடி ரூபாய் தள்ளுபடி. இந்த 12,000 கோடி தள்ளுபடின்னு அறிவிச்சுட்டு இவங்க போயிடுவாங்க. விவசாயி ஜாலியா போயிடுவாரு, அவருக்கு பிரச்சனை இல்லை. மறுபடியும் அவர் போய் அந்த சொசைட்டில துட்டு கேட்கும் போது அவன்கிட்ட துட்டு இல்லை. ஏன் இல்லைன்னா, இந்த 12,000 கோடி வந்தாதானே அவன் கொடுப்பான். இவர் அறிவிச்சதோட பேப்பர்ல இருக்கு. இவர் எப்ப கொடுப்பாருன்னா 5 வருஷம் பொறுத்து கொடுப்பாரு. இந்த 5 வருஷத்துல 12,000 கோடியுடைய மதிப்பு 19,000 கோடியா இருக்கும். அவன் இந்த 5 வருஷமா ரொட்டேஷன் பண்ணியிருந்தானா வட்டி கிட்டின்னு போட்டு ஏதாவது உதவும். இது எதுவுமே பண்றது இல்ல. இதெல்லாம் போக போக ரிசர்வ் பேங்க் பார்த்துட்டு, பேட்டா நீ அறிவிச்சனா 60 நாள்ல கொடுத்துடணும் அப்படின்னு 2025 ஒரு சட்டம் கொண்டு வராங்க. விவசாய கடனை ஏன் ரத்து செய்யவில்லை, முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் எல்லாரும் பேசுறாங்க. அதை வச்சு நான் எந்திரிச்சு கேட்டார் ஒரு கேள்வி, கரெக்டான கேள்வி. நாங்க ஏதோ அறிவிச்சோம், வரமாட்டோம்னு நினைச்சிட்டோம், வந்துட்டோம், அறிவிச்சிட்டோம், ஏதோ அள்ளி கொடுக்குற இடத்துல கிள்ளி கொடுக்குறோம். நீங்க அறிவிக்க கூட இல்லையே. நாங்க எவ்வளவு உஷாரு, எங்களுக்கு தெரியும்ல இந்த கதை. அதான் உண்மை. திமுக தேர்தல் அறிக்கையில் விவசாய கடன் தள்ளுபடி பற்றி அறிவிக்கவில்லை. இவர்கள் அறிவித்து விட்டார்கள். அறிவிச்சுட்டு இப்ப 19,000 கோடி ரூபாங்க, 19,000 கூட தள்ளுபடின்ட்டா 60 நாள்ல கொடுத்தாவணுமே, எங்க போவீங்க? அப்போ எவ்வளவு முடியுமோ அந்த காசை தள்ளுபடி பண்றாரு. மற்ற கட்சிகள் அரசியலுக்காக ஏன் தள்ளுபடி பண்ண முழுமையா தள்ளுபடி பண்ணின்றாங்க. இவரும் ஒவ்வொரு தடவையும் விலையேத்தி கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாரு. இந்த பத்திரிகையில் வர கார்டுகளெல்லாம் நம்பாதீங்க, கொஞ்சம் அது ஃபேக்ட் செக் பண்ணுங்க, கரெக்டா தப்பான்னு. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே பத்திரிகைகள் இருந்து எல்லாமே தப்பான விஷயங்கள்லாம் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கே தனியா போராட வேண்டியது இருக்குதுங்க. எல்லாம் சின்ன பசங்க, ஃபேக்ட் செக் பண்றது இல்ல, எடிட்டர்னு உட்காந்துருக்காங்க, அவங்களும் கிடையாது. அதனால உங்களுக்கு வர செய்திகள்லாம் கூட உண்மையானா பல விஷயங்கள் ஃபேக். நீங்க தேசிய கொடி ஏத்திட்டு 8 மணிக்கு இறக்கலன்னு சொல்லிட்டு ஒரு சேனல்ல நியூஸ் போடுறாங்க, 8 மணிக்கு இறக்கல, சட்டத்தை மீறி விட்டார்கள். 2022 சட்டத்தை ஆல்டர் பண்ணிட்டாங்க. நீங்க தேசிய கொடி ஏத்தினா இறக்க தேவையில்ல, பறக்கலாம். அப்போ இது கூட ஊடகங்கள்ல தெரியல. நீங்க அப்படிதான் இருக்காங்க. இப்போ மெயினா வந்து தமிழ்நாட்டுல பாதி பேருக்கு வேலை இல்ல சார். நார்த் இந்தியன்ஸ் தான் ஃபுல்லா இங்க இருக்கா போல. இதுக்கு எதனா தீர்வு இருக்கா? இங்க இந்த தமிழ் இந்த மாதிரிலாம் பேசுறவங்க மற்றவங்க வந்து சொல்றது, நார்த் இந்தியர் வட இந்தியர்கள் அதிகமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஊடுருவிட்டாங்க, இதெல்லாம் ஊடுருவலை தடுக்கணும், இந்த மாதிரிலாம் பேசுறாங்க. நமக்கு வேலை இல்லை, நார்த் இந்தியன்ஸ் உள்ள வந்துட்டாங்க. இங்க 2 விஷயம். ஒண்ணு, அரசு சார்ந்த வேலைகள்ல வட இந்தியர்கள் ஆதிக்கம் உள்ள ஏதாவது வர்றாங்கன்னா அதை தடுக்கணும். டிஎன்பிசியில ஓபிஎஸ் அமைச்சராக இருக்கும் பொழுது யார் வேணா உள்ள வரலான்னு ஒரு இதை கொண்டு வந்தார். நல்ல வேலை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அருமையான ஒரு இதை கொண்டு வந்தார். அரசு வேலைகள் நீங்க எக்ஸாம் எழுதணும்னா தமிழ்ல செய்யுள்ள இதுலலாம் நீங்க கேள்விகளுக்கு பதில் எழுதணும். தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் தெரியணும்னு. இது எந்த வட இந்தியாவிலும் பண்ண முடியாது. அதனால அரசு வேலைகள்ல தப்பிச்சோம். மற்ற வேலைகள்ல வர்றாங்கன்னா நான் கேட்கிறேன், நம்ம தான் 15 வயசுலயே சரக்கடிக்க ஆரம்பிச்சிடறோமே. 20, 25 வயசு 30 வயசுலலாம் நமக்கு அப்படியே வெறுப்பா இருக்குது. 40 வயசுலலாம் சுத்தமா வேலைக்கு போறத பிடிக்கல. அவன் கடுமையா உழைக்கிறான். ஒரு சுத்தமா ஒரு முதலாளியை யாரோ பார்த்தனா எப்படி யோசிப்பாங்க? 12 மணி நேரம் உழைக்கிறவனை பார்ப்பானா? இந்த மாதிரி வந்துட்டு போறவங்கள பார்ப்பாங்களா? இது ஒரு பெரிய காரணமா இருக்குது இங்க. நீங்க கட்டட வேலை ஏங்க நீங்க எடுக்கிறீங்க, அவங்கள எடுக்கிறீங்க, நம்ம ஆளுங்களும் எடுக்கலாம்னா, சார் நம்ம ஆளுங்க வர்றது 10 மணிக்கு சார்,
12 மணிக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு உட்காந்துருவாங்க சார். 5 மணி கரெக்டாக முடிச்சுட்டு போயிடுவாங்க சார். அவன் எவ்வளோ வேணாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவான் சார் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள்ல நம்ம அதுல இருந்து தள்ளி நிக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த கேப்பை அவன் ஃபில் பண்றான். இன்னொன்னு சொல்றேன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு மனிதன் எந்த மாநிலத்துக்கும் போய் தொழில் செய்யலாம், தொழில் தொடங்கலாம், அந்த மாநில பெண்ணை மணக்கலாம், அங்கு சொத்து வாங்கலாம், என்ன பண்ணலாம். நமக்கு அரசியலமைப்பு சட்டத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமை. அந்த உரிமை அடிப்படையில் அவங்க வர்றாங்க. இங்க நீங்க அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்குறீங்க. ஒரு வேலைக்கு போகும் பொழுது நீங்கள் 10 நாள் அட்வான்ஸ் வாங்குறது, லீவ் போடுறது, சரக்கு அடிச்சுட்டு 2 நாள் லீவ் போட்டீங்கன்னா அவன் லாபத்தை தான் பார்ப்பான். இவனுங்க நீங்க எங்கேயாவது, நான் கேட்கிறேன், வட இந்திய தொழிலாளர்கள் ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டதை பார்த்துருக்கீங்களா? இந்த பிளேட் எடுக்கிறது சப்ளையர் வேலைக்கு ஒன்றா இருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஹோட்டல்ல சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? நம்ம 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு ரெஸ்டாரண்ட்ல போய் செலவு பண்ணிட்டு இருப்போம். கிரெடிட் கார்டு பத்தி இப்போ ஒரு தகவல் நான் 2 நாள் முன்னாடி கூட பேசியிருந்தேன். 2,86,000 கோடி ரூபாய் உங்க எல்லார் தலையிலும் இருக்குது. இது அப்படி இல்லை. இந்த இது கவர்மெண்ட் சொல்ற மாதிரி 1,20,000 கோடி ரூபாய் நம்ம தலையில இருக்கு, அப்படி இல்லை. நம்ம கிரெடிட் கார்டு வாங்கி அதுல தேய்ச்சி கட்டாத பணம் 2,86,000 கோடி ரூபாய். தமிழ்நாடு தான் இந்தியாவில் டாப்ல இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் இதுல மாட்டிக்கிட்டு இருக்காங்க, கடன் வலையில் சிக்கி இருக்கிறார்கள். இதுக்கு என்ன காரணம்? 25,000 ரூபாய் சம்பளம் ஆனவங்க கிரெடிட் கார்டு கொடுத்துருவான் இந்த கம்பெனிக்காரன். சேலரி அக்கௌண்ட் தான் சார் உங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுத்துறோம், 60,000 ரூபாய் லிமிட். இவர் 60,000 தேய்ச்சிருவாரு. இன்னைக்கு வாங்க அப்புறமா காசு கொடு அப்படின்றதான அந்த கான்செப்ட். ஆனா 40 நாளுக்குள்ள கட்டினாதான் 0. 40 நாளுக்குள்ள கட்ட முடியலன்னா மினிமம் பேலன்ஸ் கட்டி மீதி 40% இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த மாதிரி கட்ட முடியாம கடன் வலையில மாட்டி நிக்கிற இளைஞர்கள் ஏராளம். ஃப்ரெண்டு ஏதாவது வாங்கி கேட்பான், ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது, இது எதுவுமே வட இந்திய தொழிலாளிகள்கிட்ட பார்க்க முடியாது. காய்கறி வாங்குவான், வீட்டில் சமைச்சு சாப்பிடுவான், அப்படி இருப்பான். அவனுக்கு இங்க துபாய் கொண்டு போற மாதிரி இருக்குது. அவனுக்கு ஊருக்கு ஏதாவது காசு அனுப்பணும்னு. அப்போ உழைப்பு பத்தியும் கவலைப்படாம நீங்க இதுவும் பண்றவங்க ஈஸியா அந்த இடத்த கேப்சர் பண்ணிடுறாங்க. நம்ம இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் பிரச்சனை. இதை தடுக்க முடியுமானா முடியும். நம்ம இளைஞர்கள் இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்ல அந்த இது மதுவின் பக்கம் இருந்து தள்ளி நிக்கணும், உழைப்பு பக்கம் நகரணும். அப்போ அந்த இடம் ஃபில் ஆயிடுச்சுன்னா அவன் ஏன் சாக்க போறான்? காலியா இருக்கனால தான் வந்துகிட்டே இருக்கிறான், சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதை நீங்க தடுக்கவும் முடியாது. பிரைவேட்ல தான் இப்ப கேட்டிருக்காங்க. இப்ப அந்த தெலுங்கானா மற்ற ஸ்டேட்ல எல்லாம் பிரைவேட்ல 75% வரைக்கும் அந்த ஸ்டேட்டுக்காரங்களே இருக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் 75% வரைக்கும் நம்ம தமிழர்கள் கொடுக்கணும், மீதி வட இந்தியர்களோட கொடுத்துங்கன்னு கொண்டு வந்தால் உண்டு. அதான் இது நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. இயற்கையை தான், எங்க வெற்றிடம் இருக்குதோ அது நிரப்பப்படும். தாவேகா தன்னோட மேனிஃபெஸ்டோல இது ஒரு விஷயமா போட்டிருக்காங்க சார், 75% கொடுக்கணும்னு. ஆனா இந்த பட்ஜெட்ல கூட அதை பத்தி பெருசா ஒன்றும் பேசலையே. அவங்க அந்த அறிவிக்கிறது என்ன தயக்கம் இருக்குன்னு தெரியல. இன்னும் பல விஷயங்கள் அவங்களுடைய மேனிஃபெஸ்டோக்கும் அவங்க கொடுக்கறதுக்குமே ஆகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் தயாரிக்கிறது அதிகாரிகள். இன்னொன்று, மேனிஃபெஸ்டோ தயாரிச்சோமே அதை நம்ம படிக்கிறோமா, அதில் எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தான் அது வரும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி தொழிலாளர் நலம் ஏதாவது ஒன்று, இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம், இதை கொண்டு வருவோம் அப்படின்றத பண்ணணும், இல்லை பண்ண வைக்கணும். பத்திரிகைகள் பேசணும், எழுதணும். எங்க பண்றாங்க? அதான பிரச்சனை. ஐயா, இப்போ 720 வைன் ஷாப்குள்ள க்ளோஸ் பண்ணிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா? இந்த கோவில் பஸ் ஸ்டாப் பக்கத்துல இருக்க வைன் ஷாப் எல்லாம் க்ளோஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னாங்க. இதுல நிறைய வைன் ஷாப் க்ளோஸ் ஆகல. நானே பார்த்துருக்கேன். எங்க வீட்டாண்ட ஒரு வைன் ஷாப் இருக்கு. வைன் ஷாப்பு பக்கத்திலே வைன் ஷாப்பிங்கன்னா பக்கத்திலே பஸ் ஸ்டாப் இருக்கு, போலீஸ் பூத் இருக்கு. ஆப்போசிட்ல வைன் ஷாப்புக்கு ஆப்போசிட்ல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அவங்க கூட இதை பார்த்து எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கல. இத பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க? 717 கடைகளை மூடுறோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. ஆனா அந்த கடைகள் மூடுறதுல எவ்வளவு மூடி இருக்காங்க, எந்தெந்த இடத்துல மூடி இருக்காங்க, எந்தெந்த, ஆனா அவங்க சொன்னது அது இல்லை. கல்லூரிகள், பள்ளிகள், கோயில்கள், வழிபாட்டு தலங்கள் இருக்கிற இடங்கள்ல மூடுவோம்னு அந்த பட்டியல் எடுத்து சொல்லியிருக்காங்க. ஆனால் மூடப்பட்டது எத்தனை, இந்தந்த நம்பரு இந்தந்த இடத்துல அப்படின்னு இன்னும் பட்டியலிங் வரல. அதுல என்ன பிரச்சனைன்னு தெரியல. அதை எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வெளிப்படையான அரசுனா அதுதான், நீங்க இந்தந்த இடத்துல நாங்க மூடி இருக்கோன்றதுதான். இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டும் ஹைவேஸ்ல கடை தரக்கூடாதுன்னு ஒரு சட்டம் வந்துச்சு. ஹைவேஸ்ல இருக்க கடையெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹைவேஸே மாத்தி மாநில சாலைகள் மாத்திர அளவுலாம் போயிட்டாங்க.
இல்லாட்டி இப்படி இந்த கடையை கொண்டு வந்து இப்படி வச்சிருவாங்க. இந்த மாதிரி எந்தெந்த வகையில உங்களை பண்ணணுமோ அதெல்லாம் பண்றாங்க. இந்த கவர்மெண்ட்ல என்ன விஷயம்னா எஃப்எல் டு பார்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது குடிக்கிறதுல பல வகை இருக்குல்ல. அங்க போய் வாங்கிட்டு அந்த சந்துக்குள்ள போய் நான் தள்ளி நில்லுண்ணா அப்படின்னுவான். நான் கொஞ்சம் ஊத்துனா கம்மியாகுதுண்ணான்னுவான். நான் மறைச்சு பார்க்குறேன்னுவான். எதுக்குடா வம்பு, நம்ம டீசெண்டாக இருக்கிறோம், எங்க போய் குடிக்கிறது அப்படின்னா ஒரு 10 பேர் சேர்ந்து இந்த மாதிரி எஃப்எல் டு பார் அங்க போய் மெம்பர் ஆயிடலாம். மெம்பர் ஆயிட்டா மச்சான் இந்த மாதிரி குழந்தை பிறந்ததுன்னா வெறும் வாயில சொன்னா எப்படா அப்படின்னா ஈவினிங் வா மச்சான் 10 பேர் போய் உட்காந்து ஜாலியா குடிச்சிக்கின்னு அங்க சரக்கும் கொஞ்சம் வேற சரக்கு இருக்கும். இந்த மாதிரி இந்த எஃப்எல் டு பார் முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா இருக்கும், அங்கேயே இதே தான். இவன் போய் வாங்குவானா தள்ளினா அப்படின்னுவான். இவனு இங்க வேண்டாம் மெம்பரா பண்ணி என்ன மெம்பரு, நீ குடிக்காரன் நான் குடிக்காரன், இதுல என்னடா மெம்பர் போயா அப்படியா அப்படின்னு. இதுதான் அப்படியே ஓடி இருந்தது. இந்த கவர்மெண்ட் வந்து இந்த எஃப்எல் டு பார்ல யார் மெம்பர்ஷிப்பு இதை சரி பண்ணுங்க. இந்த பாருடைய அந்த பார் உரிமையாளர்கள் இவ்வளவு தரணும் அவ்வளவு தரணுன்ற விஷயங்கள்லாம் வேணாம், ஆன்லைன்லயே போட்டு ஓகே பண்ணி விடுறோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணாங்க. ரெஸ்டோ பார்னு ஒன்று இருக்குது. ரெஸ்டோ பார் எப்படின்னா நம்ம பிறந்த நாளா சரி வா போலாம் இன்னைக்கு அப்படின்ட்டு இன்னைக்கு நான் ஒரு புதுமையான இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு ரெஸ்டோ பார், ரெஸ்டாரண்ட்டுடன் கூறிய பார். அங்க சாப்பிட்டுக்கும் செய்யலாம், சரக்கும் அடிச்சுக்கலாம். அப்போ இந்த கொஞ்சம் ஒரு மாதிரி தயக்கமா இருக்கிற இந்த ஃபேமிலி வைஸா இருக்கிறவங்க போயிட்டு பீர் தானே அப்படின்னு ஆளுக்கு ஒரு பீர் வச்சுட்டு ஒரு பக்கம் பீர் அடிச்சுக்கின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அப்புறம் அந்த பழக்கம் தானே அப்படி பீர்ல தானே ஆரம்பிக்கும். அப்படியே இது வந்து குடும்பங்களை பாதிக்கும். இது கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே இந்த ரெஸ்டோ பாரை நோக்கி நகருவாங்கன்னா திறக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை திறக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு சந்தேகம் எல்லாருக்குமே வந்துச்சு, ஆன்லைனில் விற்பனை அப்படின்னு. நான்லாம் கூட அப்படிதான் நினைச்சேன். ஆன்லைன்னா வீட்டில இருந்தே நம்ம இப்போ வந்தா மீஷோ, செப்டோ, பிளிங்கிட், பாஸ்கெட்டா பிக் பாஸ்கெட் இந்த மாதிரி 2 பீரு 3 குவார்டரு ஒரு ஆஃப் போட்டா கொண்டு வந்து கிளிங் 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 மேடம் தாங்க கொடுத்துட்டு போவான்னு. அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற அம்மா கூட பீர் அடிச்சு பார்க்கலாம்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனா போய் வாங்க முடியாது. வீட்டுக்கார்ட்ட கேட்டா ஒன்று வைப்பாரு. அப்ப என்ன பண்றது, இருக்கு செப்டோ ரகசியமா கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவான் அப்படின்னு. நான் கூட அப்படிலாம் தான் நினைச்சேன். டேய் பாவீங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணினா அவள் தான் இந்த பொம்பளை பசங்க போய் வாங்க முடியாது. அப்போ 4 பொம்பளை பசங்க சேர்ந்துச்சுன்னா 2 பீர் ஆர்டர் பண்ணலாம் வீட்டுக்கு. அப்பா அம்மா வீட்டில் இருந்தா இன்னைக்கு நம்ம வீடு இந்த மாதிரிலாம் மாத்திடுவீங்களேடா பாவீங்களான்னு. நானா இல்லை, அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி தான் எல்லாரும் வெளியில சொன்னாங்க. நாங்க அமைச்சர் தரப்புல கேட்டப்போ இல்லைங்க, நீ உங்கள்கிட்ட ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப் எடுத்துட்டு போய் இது பண்ணீங்கன்னா நியர்பை ஷாப் காமிக்கும், அதுல என்னென்ன சரக்கு இருக்குன்னு காமிக்கும். அதுல நீங்க வேண்டியதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இங்கேயே பணத்தை செலுத்திட்டீங்கன்னா அங்க போய் நீட்னீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு. அவன் நீட்னா என்னன்றான், என்ன சரக்கு தெரியுது என்ன நம்பா 2 பீரு 2 குவார்டரு இது இல்லையா என்ன பேப்பர் தான் நான் கட்டிட்டுனா 20 ரூபா எக்ஸ்ட்ரா கூடியான்றான். என்ன பண்ணாலும் அதான் இல்ல போ. இல்லாட்டி என்ன பண்ணுவானா சென்னை 28 படம் பாத்தீங்களா, 100 ரூபா வச்சுன்னு பால் பாக்கெட்டு நிப்பானே, அவங்கள தவிர எல்லாத்தையும் வாங்குவாங்க. அங்க வாங்குவான் இங்க வாங்குவாங்க. அந்த ஜெய் தானே நடிகர், அவர் மட்டும் நீட்டினா நின்று இருப்பாப்புல. அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. அதனால இது எல்லாம் கலந்துதான் இந்த உலகம். இந்த இதுல கொஞ்சம் பண்றாங்க, ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த நானும் அந்த 717 கடையும் எப்படி மூடி இருக்காங்கன்ற இதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அன்புமணில இருந்து எல்லாரும் கேக்குறாங்க. அது வரட்டும் பார்ப்போம்.